தமிழகத்தில் நாளை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு 5529 பணியிடங்களுக்கு 11 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதுகின்றனர். குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்திற்கு சென்றார் முதல்வர் ஸ்டாலின். போர் நினைவு சதுக்கத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ரேஷனில் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை உளுந்து வழங்கப்படும். அமைச்சர் சக்கரபாணி தகவல். பேரறிவாளனைப் போலவே மற்ற 6 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். ரவிச்சந்திரன் தரப்பு வழக்கறிஞர் திருமுருகன் நம்பிக்கை. பேரறிவாளன் விடுதலையை கொண்டாடுவது வக்ர புத்தியை காட்டுவதாக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கண்டனம். இந்த நாட்டின் தியாகி அல்ல எனவும் கடும் விமர்சனம். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு சிறை கைதிகள் உரிமை மையம் கடிதம். வடசென்னை அனல் மின் நிலைய உதவி பொறியாளர் அடித்துக் கொல்லப்பட்டதாக புகார். பணிச்சுமை காரணம் என கடிதம் எழுதி வைத்ததாக கூறப்படும் நிலையில் உறவினர்கள் போராட்டம். ஒவ்வொருவர் தலையிலும் 75,000 ரூபாய் கடன். அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. வீட்டுக்கு மது அருந்தி வந்ததை தட்டி கேட்டதால் 2 மகள்களை அடித்துக் கொன்ற தந்தை. ஸ்ரீபெரும்புதூரில் நிகழ்ந்த கொடூர சம்பவம். நெல்லை கல்குவாரி விபத்தில் ஒப்பந்ததாரர் செல்வராஜ் அவரது மகன் குமார் கைது. மங்களூருவில் தனிப்படை போலீசாரிடம் சிக்கினர். இந்தோனேஷியாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட குமரி மாவட்ட மீனவர் உயிரிழப்பு. மத்திய மாநில அரசுகளின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் போராட்டம். மேட்டூர் அருகே சாலையில் கேட்பாரற்று கிடந்த துப்பாக்கி குண்டுகள். போலீசார் கைப்பற்றி விசாரணை. நாடு திரும்பிய 16 மணி நேரத்திற்குள் விசா முறைகேடு வழக்கில் ஒத்துழைக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்துக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் சில மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தடுப்பூசி பயன்பாடு குறைகிறது. மத்திய சுகாதாரத்துறை கவலை. மத்திய அரசுக்கு 30,307 கோடி ரூபாயை வழங்குகிறது ரிசர்வ் வங்கி. கடந்த நிதியாண்டிற்கான ஈவுத்தொகை என தகவல். ரயில் பயணிகளுக்கான 38 விதமான கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படவில்லை. கொரோனாவின் போது ரத்து செய்யப்பட்ட உத்தரவு தொடருகிறது. கடந்த நிதியாண்டில் இந்தியாவுக்கு $83.57 பில்லியன் அளவுக்கு அந்நிய நேரடி முதலீடு. கடந்த 8 ஆண்டுகளில் சுமார் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக தகவல். கேரளாவில் 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 220 கிலோ ஹெராயின் பறிமுதல். தமிழகம், கேரளாவைச் சேர்ந்த 20 பேர் கைது. ஹைதராபாத் திஷா என்கவுண்டரில் தொடர்புடைய 10 காவல் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் அமைத்த விசாரணை ஆணையம் பரிந்துரை. கேன்ஸ் திரைப்பட விழாவில் பிரதமர் மோடிக்கு நடிகர் மாதவன் பாராட்டு. டிஜிட்டல் இந்தியா என அறிவித்த போது எழுந்த விமர்சனத்தை தாண்டி சாதித்து காட்டியதாக புகழாரம். பாட்டியாலா நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பஞ்சாப் மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சித்து. உச்சநீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனை விதித்த நிலையில் முடிவு. தேசிய பங்குச்சந்தை ஊழல் வழக்கில் சிக்கிய சித்ரா ராமகிருஷ்ணன் ஜாமீன் கோரி மனு. சிபிஐ பதிலளிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஞானவாபி மசூதி ஆய்வுக்கு உத்தரவிட்ட வழக்குகளின் விசாரணை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றம். உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகைகள் வேண்டாம். மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை.